இருந்தாலும் சரி கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியமானது. ஒரு இதாரா இருக்கட்டும், மதரசாவா இருக்கட்டும், ஏன் சர்வசாதாரணமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்றதுல என்ன இருக்குது, கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? யார் யாருக்கு உணவுகள் தரணும், யார் யாருக்கு தரக்கூடாது, யாரோட தான் தரலாம்னு சில இடத்துல இருக்குது. இந்தந்த உணவுகளை தான் தரணும்னு கட்டுப்பாடு வைக்கிறாங்க, இந்தந்த உணவுகளை தரக்கூடாதுன்னு கட்டுப்பாடு வைக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு பிசினஸ், ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. ஏன் கட்டுப்பாடு இல்லை என்றால் மனிதகுலம் வீணா போய்விடும். கட்டுப்பாடு இல்லைன்னா மனிதகுலம் வீணா போயிடும், கண்டிப்பா வீணா போயிடும். அப்படிங்கும்போது மதரசா அப்படிங்கிறது ஆண்கள் மதரசாவுக்கு கட்டுப்பாடு இருக்கு, அப்போ பெண்கள் மதரசானா அதோட பெரிய கட்டுப்பாடு இருக்குது. அதுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அப்போ ஒரு குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்லையா? ஒரு குடும்பத்துக்கு அதுக்கு உண்டான கட்டுப்பாடுகள் இருக்குது. அதே மாதிரிதான் ஒரு தனி குடும்பம் என்றால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஜாயின் குடும்பம்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. இப்படி இஸ்லாம் நமக்கு என்ன செய்யுது, பலவிதமான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்குது. கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால் மனிதகுலம் ஒழுக்கம் கெட்டவர்களாக மாறி போய்விடுவார்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா கட்டுப்பாடை விதிக்கிறான். இன்னது செய்யுங்க, இன்னது செய்யாதீங்க. மிக முக்கியமாக எல்லா உறவுகளுக்கு மத்தியிலையும் கட்டுப்பாடு. அத்தாவுக்கு பிள்ளை இருக்கும்போது பிள்ளைய அத்தா கட்டுப்படுத்தணும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்குது. முஸ்தாபிகள் ஆசிரியைகள் மாணவிகளை கட்டுப்படுத்தணும், ஆசிரியர்மார்கள் மாணவிகளையும் மாணவர்களையும் கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை கட்டுப்படுத்தணும். இப்போ கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒன்று. அவரவர்களுடைய உரிமைகளுக்கு ஏற்றார் போல் கட்டுப்படுத்துவாங்க, புரியுதா இல்லையா? பொதுவாக இந்த கட்டுப்படுத்துறவங்களுக்கும் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு மத்தியில ஒரு அழகான உதாரணம் சொல்லலாம். இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியர் மாணவிகளாக இருக்கட்டும், முஸ்தாபிகள் மாணவிகளாக இருக்கட்டும், இப்படி யாரா இருந்தாலும் சரி. இதுல ஒரு அழகான உதாரணம். ஒரு கணவர் அந்த கணவரை பார்த்து ஒரு மனைவி கேட்கிறாங்களாம், ஏங்க எப்ப பார்த்தாலும் எங்களை கட்டுப்படுத்திட்டே இருக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாங்களா இல்லையாங்க? மாணவிகள் ஏதாவது ஒண்ணு பண்ணுனா ஏய் உட்கார சொல்றாங்களா இல்லையா? ஏய் படுதுல, ஏன் பேசுற இப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அது ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு அந்த இடத்துல இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது மதரசா. மதரசா இல்ல குதிரசா. அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில் சில கட்டுப்பாடு. கணவன் ரொம்ப கட்டுப்படுத்துவார். கணவர் அத்தா அம்மா கட்டுப்படுத்தாததை விட யார் கட்டுப்படுத்துவாங்க. ஏன் ஆசிரியர்கள் கட்டுப்படுத்தாதை விட யார் கட்டுப்படுத்துவா? கணவர் கட்டுப்படுத்துவாங்க. ஏன் கட்டுப்படுத்துறாங்கன்னா யாருக்கிட்டையும் ரெண்டு பேரும் கொடுக்காத ஒண்ணு என்ன செஞ்சுக்கிறாங்க, பரிமாறிக்கொள்றாங்க. அப்ப கட்டுப்பாடு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும், எதிர்பார்ப்பும் ஜாஸ்தியா தான் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கும். புரியுதுங்களா? கேட்கலையா? அப்போ ஒரு அழகான உதாரணம் சொன்னாங்களா, ஏங்க இப்படி போட்டு கட்டுப்படுத்திட்டே இருக்கிறீங்க, ரொம்ப டென்ஷனா இருக்கு, ரொம்ப தலைவலியா இருக்கு, ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு. இன்னைக்கு அந்த ஒரு வார்த்தையை சொல்லி டைவர்ஸ் நிறைய வாங்கி கொடுக்குறாங்க. கணவன் மனைவினா அப்படித்தான் இருக்கும். ஒரு பொறுப்பாளர் அந்த பொறுப்புக்கு கீழே ஒரு பிரஜைகள்னா கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். கட்டுப்பாடுகள் இல்லாத உலகம் கிடையாது. கட்டுப்பாடு வேணாம்னா குர்ஆனே வேணாம்னு சொல்லணும். கட்டுப்பாடு வேணாம்னு சொன்னா குர்ஆனே தேவையில்லைன்னு சொல்லணும். கட்டுப்பாடு வேணாம்னா யாரும் எதை சார்ந்தும் வாழக்கூடாது. அப்ப தான் தோன்றித்தனம் அதிகமாயிரும். நான் இஷ்டத்துக்கு எதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நான் இஷ்டத்துக்கு எதாவது செய்யலாம் அப்படின்னா உலகத்திலே முதலில் நாசமாகுவர்கள் பெண்கள் தான். உலகத்துல முதல் நாசமாகிறவங்க யாரு தான்? பெண்கள் மட்டும்தான். அவங்களுடைய கருப்பு போகும், மானம் போகும், எல்லாம் போயிடும். ஆணுக்கு பிரச்சனை இல்லை, பெண்ணுக்கு அசிங்கம், பெரும் பெரும் கொடுமைகள் உண்டாயிரும். கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமானது, அவசியமானது. அப்போ சொன்னாங்களா, எதுக்குங்க இப்படி போட்டீங்களை இப்படி டார்ச்சர் பண்றீங்க? கணவரை பார்த்து மனைவி கேட்கிறான். அப்ப கணவர் மொட்டை மாடி கூட்டிட்டு போய் இங்க நில்லுமான்னு சொல்லி என்ன செய்யறாரு, அப்படி மேல காட்டுறாரு. இங்க பாத்தியா எவ்வளவு அழகா எல்லாம் தெரியுது, பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய புல்வெளி இருக்குது, எவ்வளவு அழகழகான பில்டிங் எல்லாம் உயரத்துல நிக்குது, அங்க பாரு அழகழகான பட்டுகள்லாம் பறந்துகிட்டு இருக்கு, இங்க பாரு அழகான மரங்கள் வளர்ந்து நிக்குது அப்படி சொல்லிக்கிட்டு அந்த பட்டம் பாத்தியா எவ்வளவு அழகா பறக்குது. அந்த மனைவி சொல்றாங்க, இங்க பாருங்க அழகா பட்டம் பறக்குதுங்க,
அப்படியா? பதியா எவ்வளவு அழகா பறக்குது பதியா? இந்த பட்டை இவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருக்கு, இது இவ்வளவு உயரத்துல பறந்துகிட்டு இருக்குது. அந்த பட்டத்தை அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் வச்சது எது அப்படின்னு கேட்கிறார். அந்த அந்த நூல் தான் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த நூல் அந்து போச்சுன்னா அந்த பட்டம் பாவம் எங்கேயோ போய் கீழே விழுந்து பின்னி பெணாத்தி அசிங்கப்பட்டு அந்த பட்டம் என்ன ஆயிரும்? குதறப்பட்டு அப்படி கிழிஞ்சு பண்ணானே போயிருமுங்க. இதே மாதிரிதான் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலன்னா அந்த பெண் ரொம்ப அசிங்கப்பட்டுருவான், சமுதாயத்துல கேவலப்பட்டுருவான் அப்படின்னு சொன்னாங்களாம். புரியுதா? இது எல்லா இடத்துலையும் பொருந்தும். ஒரு உஸ்தாபி தன்னுடைய மாணவிகளை திட்டுறது, அதே மாதிரி ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களை திட்டுறது, கட்டுப்படுத்துறது, இதெல்லாம் ஒன்றுதான். புரியுதா இல்லையா? அப்ப கட்டுப்பாடு என்பது மிக அவசியமானது.